துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு? துளாராசி பொறுத்தளவுக்கு கிவ் அண்ட் டேக் பாலிசி விட்டு கொடுத்து போகிறீங்க, எதையுமே சிந்திச்சு செயல்படுறீங்க. இப்போ 9ஆம் இடத்துல குரு, நிறைய நல்ல ஸ்தானங்கள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது. சில விஷயங்களை நீங்களே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ எப்படிலாம் இருக்கேன்னு நல்ல ராசி தான் துளாராசி பொறுத்தளவுக்கு. சுவாதி நட்சத்திரம் துளாராசி சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க கஷ்டப்பட்டாலாவது. சித்திர நட்சத்திரம் துளாராசி கொஞ்சம் கஷ்டம். விசாக நட்சத்திரம் துளாராசி ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இந்த வார ராசி பலன் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, பொது பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப நிதானித்து செய்யுங்க. அவசரப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் செயல்பாடு பண்ணி கஷ்டப்படாதீங்க. நற்செய்திகள், நல்ல செய்திகள், நல்ல சுமூகமான நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும். அடுத்தடுத்து சக்ஸஸ் பண்ணிட்டு போகக்கூடிய அளவுக்கு நிறையா நல்ல விஷயங்கள்லாம் உங்களை கூடி வரும். ஸோ கவலைப்படாதீங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும். ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் வெறுப்புத்தன்மைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். வெறுத்து போயிருக்காங்க ஆண்கள். சித்திர நட்சத்திரம் துளாராசியில் வெறுத்து போயிருக்காங்க. ஒரு விஷயம் கூட எனக்கு நடக்கலை, கல்யாணமாக நடக்கலை, கடனாக அதிகமாக இருக்குது, கமிட்மெண்ட் நிறையா இருக்குது, வயசானவங்கள பார்த்துக்கணும், நான் என்ன செய்கிறதுன்னே தெரியல, நான் ஒரு ஆள் கடந்து அல்லாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ஸோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. பெண் அனுபவிக்கிறதுக்கும் ஆண் அனுபவிக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு பெண் தனியாக போராடுறது அப்படிங்கிறது உண்டு. அதில் இந்த வாரத்தில் ஒரு பெண் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், திருமணமான பெண் கணவரை விட்டு பிரிந்து தனியாக இனிமேல் வேண்டாம் அப்படின்னு சில நேரத்தில் இந்த மாதிரியான சில முடிவுகள் எடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இந்த வாரத்தில். பெண்கள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா காதல் தோல்வி, சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பொசசிவ்னஸாக இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் சண்டை போடுவாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது இந்த வாரத்தில். மாதிரியான நிறையா பிரச்சனைகள்லாம் உண்டு. வேலையில் நிறையா பிரச்சனைகள். சில நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சம்மந்தமே இல்லாமல் வேற ஒருத்தர்கிட்ட பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் அதிக நேரம் ஒரு பெண் ஆண்கிட்ட பேசுகிறது, இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். தொழில், வேலை வாய்ப்பு, தொழில் சம்மந்தப்பட்டது கஷ்டம். தொழில் சிறுக இந்த வாரத்தில் சில நஷ்டங்களை ஏற்படுத்தும். தொழில் அந்தளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்காது, சிறு நஷ்டங்களை ஏற்படுத்தும். முதலீடு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் நஷ்டம் வரும். இப்படி கொஞ்சம் சமாளிச்சுட்டு தான் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை நல்லா சக்ஸஸாக பண்ணுவீங்க, அடுத்தடுத்து நல்ல பேர் எடுத்துகிட்டு போவீங்க. வேலையிலலாம் நல்ல சுமூகமாக இருக்கும். அரசாங்க வேலையெல்லாம் நல்லா சுமூகமாக இருக்கும். பெண்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய நேரம். கோபத்தை ரொம்ப காட்டக்கூடாது. அதாவது உங்களுடைய குணாதிசயங்கள், நல்ல குணங்கள், உங்களுடைய குணாதிசயங்களை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க பெண்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சில பேருக்கு போட்டி பொறாமைகள் அதிகமாக வரும் சில பெண்களுக்கு. ஸோ கவனமாக இருங்க. அதே போல் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள், நிறைய நல்ல செய்திகள், அது தொடர்பான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேருக்கு சொத்து தொடர்பான விஷயங்கள் பிரச்சனைகளை உண்டுபடுத்தும். சில பேருக்கு சுபகாரியங்கள் கூடி வரும், திருமணம் கூடி வரும், வீடு வாசல் வாங்கிறது, நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறது, மாதிரியான நிறைய நல்ல செய்திகளாக வரும். சில பேர் புதிய கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. காதல் சில நேரத்தில் தொல்லைப்படுத்தும், அன்பு தொல்லைகள் அதிகமாக இருக்கும். அதே போல் அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது அதிர்ஷ்ட நாட்கள்னு எடுத்துக்கலாம், அதிர்ஷ்ட எண்ணுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். 15, 18, 21 நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். இந்த மாதத்தில் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். 15ஆம் எண்லாம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். புதிய வாகன சேர்க்கை, புதிய வண்டி வாங்கிறது, புதிய கமிட்மெண்ட்ஸு, இதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும். வாழ்க்கையில் நிறையா போராடியாச்சு துளாராசி பொறுத்தளவுக்கு. இனிமேல் தான் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். சுவாதியில் பிறந்தவரை சோதிக்காதே அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே உண்டு. உங்களுக்கு யாராவது கெடுதல் செய்தால் அது அவர்களுக்குத்தான் போகுமே தவிர உங்களுக்கு வராது. அது சுவாதி நட்சத்திரத்துக்கு மட்டும். சித்திர நட்சத்திரம் துளாராசி, விசாக நட்சத்திரம் துளாராசிக்கெல்லாம் விசாகமாவது கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. சித்திர நட்சத்திரம் ஆணாக இருந்தாலும் சரி, சித்திர நட்சத்திரம் பெண்ணாக இருந்தாலும் சரி, அதிக அளவில் அடி வாங்கக்கூடியவர்கள் அவங்க தான்.
இருந்தாலும் உங்களுடைய மனோதைரியத்தை நீங்கள் விட மாட்டீங்க, ஒரு வைராக்கியத்தை விட மாட்டீங்க. உங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை, உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. சக்ஸஸ் பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உண்டு, வந்து வில் பவர் உங்களுக்கு உண்டு, எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு உண்டு. கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும், பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு வார்த்தை, ஒரு கமிட்மெண்ட், ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இதை நான் பண்ணி கொடுத்துறேன்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த வாக்கு மாறாமல் பண்ணி கொடுக்கணும். வாக்கு தவறக்கூடாது, இல்லையா வாக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே. அடுத்ததாக துளாராசி பொறுத்தளவுக்கு உங்களுடைய வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள், பெருமாளுக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்கள், நவகிரகத்தில் சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றுங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து உங்களால் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். மாணவ மாணவிகள் படிப்பில் இன்னும் நிறைய கவனம் செலுத்தணும். சில அஜாக்கிரதையான சில செயல்கள் வந்துன்னு இருக்குது. ஸோ அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. நீங்கள் சைக்கிளில் போகிறவங்களாக இருப்பீங்க, டூ வீலரில் போகக்கூடிய குழந்தைகளாக இருப்பீங்க. வண்டி வாகனங்களில் கவனமாக போங்க, கவனமாக வாங்க. பெற்றோர்கள் சொல் பேச்சை கேட்பது நல்லது. அவங்க பேச்சை கேட்டு சில விஷயங்கள் பண்ணுங்கள். புதிய முயற்சிகள் உங்களுக்கு எல்லாமே நிறைய சக்ஸஸ் கொடுக்கும். சுபம். தற்போது நாம் பார்த்திருக்கக்கூடியது பொது பலன்கள். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு பொது பலன்கள் நம்ம சொல்லியிருக்கோம். மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன் குரு, அதே போல் சிம்மத்தில் கேது, அதே போல் கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி ராகு. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பொது பலன்கள். உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் வரும். சில பேருக்கு பொது பலன்களே அப்படியே பலிக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது. என்னுடைய பேர் வந்து டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார், மருத்துவ ஜோதிடர். என்னுடைய நம்பர் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு. ஜாதகம் பார்க்கணுமா, பேர்ராசி பார்க்கணுமா, ஜாதகம் எழுதணுமா, அல்லது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கணுமா, வாஸ்து பார்க்கணுமா, எண்கணிதம் பார்க்கணுமா, கைரேகை பார்க்கணுமா, குழந்தைகளுக்கு பேர் வச்சு கொடுக்கணுமா, சுபகாரியங்கள் பூஜைகள்லாம் பண்ணி கொடுக்கணுமா, மருத்துவ ஜோதிடம் பார்க்கணுமா, மிக முக்கியமாக மருத்துவ ஜோதிடம் பார்க்கணுமா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு ஃபோட்டோ போட்டே உங்களுக்கு அனுப்பிடுவேன். என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் என்ன அப்படி இதெல்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுடைய ராசி பலன்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வார ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம், மாத ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம், வருஷ ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம். 8 லாங்குவேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ்லேருந்து, தமிழ்லேருந்து, மலையாளத்துலேருந்து, தெலுங்குலேருந்து 8 லாங்குவேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பர் படி நீங்கள் கேட்டு உங்களுடைய ஜோதிட சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதற்குரிய பரிகாரங்களை செஞ்சுக்கலாம். இதெல்லாம் செஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ங்கிறது கிரகம். 9 கிரகங்கள், 12 ராசி, 27 நட்சத்திரம் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறது. நம்ம என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம், என்ன பாதத்தில் பிறந்திருக்கோம், என்ன லக்னத்தில் பிறந்திருக்கோம், என்ன திதியில் பிறந்திருக்கோம், என்ன கரணத்தில் பிறந்திருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், இந்த நவகோள்களுக்கு இடையில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியது தான் இந்த ஜோதிட பலன்கள் எல்லாமே.